ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஆதிரத்னங்கள் தான் பெற்ற அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு பார்க்கக்கூடியவர் ஆதிரத்தினம் டில்லியிலிருந்து, அதாவது கிருஷ்ணா நகர் பிரம்மகுமாரி தாதி கமல்மணி ஜி அவர்கள் நம்மிடம் இன்று பாக்கிய விதாத்தம் மூலமாக தான் பெற்ற அனுபவத்தினை, அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். கேட்கலாமா? தாதி கமல்மணி ஜி, நான் மிகவும் சௌபாக்கியசாலி ஆத்மா அப்படின்னு சொல்கின்றார். இந்த மங்களகரமான சங்கமயுகத்தில் இந்த முழு கல்பத்தினுடைய 84வது ஜென்மத்தில், அதாவது குழந்தை பருவத்தினுடைய 7வது வயதில், அதாவது 1937ஆம் ஆண்டு எனக்கு அலௌகிக திவ்ய ஜென்மத்தை பெற்ற உடனேயே எனக்கு அலௌகிக தாய், அலௌகிக தந்தையருடைய பாலனை கிடைத்தது அப்படின்று தாதி கமல்மணி ஜி அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். நான் சிறு குழந்தைகளான எங்களுக்காகவே சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக அந்த ஆன்மீக பள்ளியை திறந்தார். பால் பவன் சொல்லுவாங்க அந்த பேர். அந்த காலத்துல அதனுடைய பெயர் ஓம் நிவாஸ் என வைக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய ஈஸ்வரிய குழந்தை பருவம் மிகவும் அலௌகிகமாகவும், அது மட்டுமா திவ்யமாகவும் இருந்தது அந்த காலத்தில். இந்த திவ்ய ஜென்மத்தை எடுத்த உடனேயே எனக்கு ஒரு வினாடியில் லௌகிக தாய், லௌகிக தந்தை, அந்த லௌகிக உறவினர்களிடமிருந்து என்னுடைய புத்தியினுடைய சம்பந்தம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படின்று சொல்கின்றார் தன்னுடைய இளமை கால அலௌகிக அனுபவத்தினை. அதாவது இவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. அதாவது இந்த சரீரத்தினுடைய ஜென்மம் அவர்கள் மூலமாக ஏற்பட்டது. இருந்தாலும் நம்முடைய ஆத்மாவுடைய கல்பத்திற்கு முந்தைய அந்த சம்ஸ்காரத்தினுடைய அனுசாரமாக அந்த அலௌகிக தாய், அலௌகிக தந்தை, அந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் சகஜமாக ஆன்மீக சம்பந்தம் இணைந்து விட்டது அப்படின்று நம்மிடம் டில்லியில் இருந்து, அதாவது கிருஷ்ணா நகர் பிரம்மகுமாரி தாதி கமல்மணி ஜி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகிறார் இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக. எனக்கு மம்மாவுடைய முதல் சந்திப்பு எப்படி ஆரம்பமானது, அந்த அனுபவத்தினை உங்களிடம் நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். என்னுடைய முதல் சந்திப்பானது, அதாவது நம்முடைய அன்பான அலௌகிக மம்மாவுடன் எனக்கு அந்த ஓம் நிவாஸில் ஏற்பட்டது. அந்த சமயம் மம்மாவுடைய பெயர் மம்மாவாக இல்லை. அதாவது என்ன பெயர் தெரியுமா இருந்தது மம்மாவிற்கு? ஓம் ராதே அப்படின்ட்டு இருந்தது. சிறு குழந்தைகளான எங்களை பார்த்து மம்மா சொன்னார். என்ன சொன்னார்? இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய கலர் ஆடைகளை அணிய வேண்டாம். என்ன ஆடை அணிய வேண்டும்? வெள்ளை ஆடையை அணிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த ஆடையில் ஓம் என்ற முத்திரை இருந்தது. அப்போ மம்மா எங்களுக்கு அந்த ஓமின் டிரெஸ்ஸை அணிவிக்கின்றார் என்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. அப்போ மம்மா சொன்னார், நாம் அந்த ஓம், அதாவது ஒரு ஆத்மாவாக இருக்கிறோம். இந்த நினைவில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஓம் என்று இந்த ஆடையில் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்று சொன்னார் மம்மா அவர்கள்.
அழகான அந்த சந்திப்பு பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு அழகான அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக. அந்த காலத்தில் மம்மா எங்களுக்கு பாபாவுடைய முரளிலிருந்து அதாவது பாயிண்ட்ஸ் எப்படி எடுப்பது என்பதை கற்பித்தார் எங்களுக்கு. அதனால் எந்த ஒரு ஆத்மாவும் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ மம்மா அவர்கள் அதிகமாக காப்பிகள், அதாவது சிந்தி பாஷையில் எழுதுமாறு எங்களுக்கு செய்தார். பிறகு அந்த காப்பியினால் நிறைய சேவை ஏற்பட்டது. இந்த விதமாக பல யக்ஞத்தினுடைய அந்த சூல காரியங்களை கற்பித்தார் மம்மா அவர்கள். அதாவது உணவு எப்படி சமைப்பது, துணிகளை எப்படி துவைப்பது, செருப்பு எப்படி தைப்பது, துணிகளை எப்படி தைப்பது, இது போன்ற அந்த அனைத்து விதமான அந்த ஸ்தூலமான காரியத்தில சரி, அனுபவத்தை எங்களுக்கு ஆக்கிவிட்டார் மம்மா அவர்கள். அது மட்டுமா, செய்ய வரவில்லை என்ற பொழுது கூட மம்மாவிற்கு எதிரில் ஆம், அதாவது ஆஜி என்ற பாடத்தை உறுதி செய்தேன். அப்படின்று தாதி கமல்மணி ஜி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதனால எங்களுக்கு ஒவ்வொரு காரியமும் சரி, எப்படி தெரியுமானது? எளிதா ஆகிவிட்டது அப்படின்று அதனால்தான் மம்மா அவர்கள் யக்ஞ மாதாவுடன் அந்த யக்ஞியத்தினுடைய காரியங்கள் விசேஷம் எங்களுக்கு அந்த அனுபவம் உண்டாயிற்று அப்படின்று அதனுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். இன்னொரு அனுபவத்தினை உங்களிடம் சொல்லப் போகின்றேன். என்ன அனுபவம்? நான் குடுகாவ் அந்த சேவா நிலையத்தில் இருந்தேன். எங்க? குடுகாவ் சேவா நிலையத்தில். அப்போ மம்மா எனக்கு சொன்னார். அதாவது குடுகாவ் சேவா நிலையத்திற்கு நான் 2 நாட்களுக்காக வருகின்றேன். இந்த விஷயத்தை கேட்டு எனக்கு குஷி ஏற்பட்டு விட்டது. ஆனால் அதோடு நான் மம்மாவிடம் சொன்னேன். மம்மா, நானோ சிறியவளாக இருக்கிறேன். எனக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்ய வராது அப்படின்னு சொன்னேன் மம்மாவிடம். அப்போ மம்மா அவர்கள் சொன்னார் எனக்கு. பார் கமல்மணி, நீ சிறியவள். ஆனால் சிறியவளாக இருந்து கொண்டு மம்மாவை அழைத்திருக்கின்றாய். இந்த விஷயத்தை கேட்டு அனைத்து சகோதரிகளும் உன்னை புகழ்வார்கள். அதனால நீ இந்த காரியத்தில் முடியாது என்று கூற வேண்டாம். அதாவது பெரிய தீதி மன்மோகினிஜி உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு மம்மா எனக்கு சொன்னார். இப்படியாக மம்மா மிகவும் தைரியத்தை எனக்கு ஏற்படுத்தினார். அது மட்டுமா, அந்த குடுகாவ் சேவா நிலையத்தில் 2 நாட்கள் மம்மா தங்கினார். அதாவது மிகப்பெரிய காரியமாக இருந்தாலும், அது எனக்கு சகஜமா ஆகிவிட்டது. இப்படியாக 2 நாட்கள் வரை மம்மா அவர்கள் நிறைய சேவை செய்தாருங்க குடுகாவ் சென்டர்ல. அதாவது அதிகாலை வகுப்பு நடத்துவது, பிறகு சகோதர சகோதரிகளுடன் தனிப்பட்ட விதத்தில் சந்திப்பது, இது போன்றவற்றால் எனக்கு மிக நல்ல அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அதாவது மம்மா எப்படி சேவை செய்கின்றாரோ, அதே போல நானும் அவ்வாறு சேவை செய்ய வேண்டும் அப்படி என்ற ஆர்வம் எனக்கு அதிகரித்தது. அதனால்தான் பெரியதுடன் பெரிய காரியத்தையும் சரி, எளிதாக அனுபவம் செய்வித்தார் மம்மா அவர்கள் அப்படின்று தாதி கமல்மணி ஜி அவர்கள் அழகாக நம்மிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். கடைசியாக உங்களுக்கு ஒரு அழகான அனுபவத்தினை சொல்கின்றேன் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக. அதாவது ஒரு சகோதரர், அதாவது அவர் ஜெயின் மத சகோதரராக இருந்தார். அவரது எந்த விஷயத்தையும் சரி பிறர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் மிகவும் அதிருப்தியாக ஆகிவிடுவார். இது போல மம்மாவிற்கு நான் சொன்னேன். அப்போ உடனே மம்மா சொன்னார், "பார், யாராவது தண்ணீர் தாகத்துடன் இருந்தால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் 36 விதமான போஜனம் கொடுத்தால் திருப்திப்படுவாரா? அதனால்தான் அந்த ஆத்மாவுடைய சம்ஸ்காரத்தை பார்த்து அவருடைய விஷயத்தை ஏற்றுக்கொண்டு திருப்தி செய்ய வேண்டும்." பிறகு அந்த சகோதரரினுடைய சம்ஸ்காரத்தை பார்த்து மம்மா அவர்கள் ஓகே என்று அவருக்கு பெயர் வைத்தார். அவர் பெயர் என்ன? ஓகே. அந்த சகோதரருக்கு மிகவும் அன்பு ஏற்பட்டு
ஏற்பட்டு விட்டது. ஓகே பெயர் வைத்ததால் அவர் ஓகே ஆகிவிட்டார். அதாவது மாறிவிட்டார். அதாவது அம்மாவுடைய வார்த்தை அந்த ஜெயினுல் சகோதரருக்கு வரதானமே ஆகிவிட்டது. இந்த விதமாக மம்மா அவர்கள் வரதானியாக இருந்தார். அது மட்டுமா, திரிகாலதரிசியாக இருந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த விஸ்வ கல்யாணியாகவும் இருந்தார் மம்மா அவர்கள். அதனால்தான் எந்த ஒரு ஆத்மாவும் சரி அதிருப்தியாக இருந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் சகஜ முறையை கையாண்டார் மம்மா அவர்கள். இந்த விதமாக டில்லியிலிருந்து, அதாவது கிருஷ்ணா நகர் பிரம்மா குமாரி தாதி கமல்மணிஜி அழகாக இவ்வளவு நேரமாக 1937ல் தன்னுடைய அலௌகிக திவ்ய ஜென்மத்தை பெற்று 28/8/2018ஆம் ஆண்டு தன்னுடைய சூலமான ஆடையை விடுத்து பாப்தாதாவுடைய மடியை அடைந்தார் அப்படின்று இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் புரிந்து கொண்டு விட்டோம். பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு அழகான மகானாத்ம பற்றி இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஆதிரத்னங்கள் தான் பெற்ற அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு பார்க்கக்கூடியவர் ஆதிரத்தினம் டில்லியிலிருந்து, அதாவது கிருஷ்ணா நகர் பிரம்மகுமாரி தாதி கமல்மணி ஜி அவர்கள் நம்மிடம் இன்று பாக்கிய விதாதம் மூலமாக தான் பெற்ற அனுபவத்தினை, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். கேட்கலாமா? தாதி கமல்மணி ஜி, நான் மிகவும் சௌபாக்கியசாலி ஆத்மா அப்படின்னு சொல்கின்றார். இந்த மங்களகரமான சங்கமயுகத்தில் இந்த முழு கல்பத்தினுடைய 84வது ஜென்மத்தில், அதாவது குழந்தை பருவத்தினுடைய 7வது வயதில், அதாவது 1937ஆம் ஆண்டு எனக்கு அலௌகிக திவ்ய ஜென்மத்தை பெற்ற உடனேயே எனக்கு அலௌகிக தாய், அலௌகிக தந்தையருடைய பாலனை கிடைத்தது அப்படின்று தாதி கமல்மணி ஜி அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். நான் சிறு குழந்தைகளான எங்களுக்காகவே சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக அந்த ஆன்மீக பள்ளியை திறந்தார். பால் பவன் சொல்லுவாங்க அந்த பேர். அந்த காலத்துல அதனுடைய பெயர் ஓம் நிவாஷ் என வைக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய ஈஸ்வரிய குழந்தை பருவம் மிகவும் அலௌகிகமாகவும், அது மட்டுமா திவ்யமாகவும் இருந்தது அந்த காலத்தில். இந்த திவ்ய ஜென்மத்தை எடுத்த உடனேயே எனக்கு ஒரு வினாடியில் லௌகிக தாய், லௌகிக தந்தை, அந்த லௌகிக உறவினர்களிடமிருந்து என்னுடைய புத்தியினுடைய சம்பந்தம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படின்று சொல்கின்றார் தன்னுடைய இளமை கால அலௌகிக அனுபவத்தினை. அதாவது இவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. அதாவது இந்த சரீரத்தினுடைய ஜென்மம் அவர்கள் மூலமாக ஏற்பட்டது. இருந்தாலும் நம்முடைய ஆத்மாவுடைய கல்பத்திற்கு முந்தைய அந்த சம்ஸ்காரத்தினுடைய அனுசாரமாக அந்த அலௌகிக தாய், அலௌகிக தந்தை, அந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் சகஜமாக ஆன்மீக சம்பந்தம் இணைந்து விட்டது அப்படின்று நம்மிடம் டில்லியில் இருந்து, அதாவது கிருஷ்ணா நகர் பிரம்மகுமாரி தாதி கமல்மணி ஜி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகிறார் இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக.
எனக்கு மம்மாவுடைய முதல் சந்திப்பு எப்படி ஆரம்பமானது, அந்த அனுபவத்தினை உங்களிடம் நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். என்னுடைய முதல் சந்திப்பானது அதாவது நம்முடைய அன்பான, அழகிய மம்மாவுடன் எனக்கு அந்த ஓம் நிவாஸில் ஏற்பட்டது. அந்த சமயம் மம்மாவுடைய பெயர் வந்து மம்மாவாக இல்லை. அதாவது என்ன பெயர் தெரியுமா இருந்தது மம்மாவிற்கு? ஓம் ராதே அப்படின்ட்டு இருந்தது. சிறு குழந்தைகளான எங்களை பார்த்து மம்மா சொன்னார். என்ன சொன்னார்? இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய கலர் ஆடைகளை அணிய வேண்டாம். என்ன ஆடை அணிய வேண்டும்? வெள்ளை ஆடைய அணிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த ஆடையில் ஓம் என்ற முத்திரை இருந்தது. அப்ப